ஆயுத உற்பத்திகளை மருந்து பொருட்களை வழங்கியதன் மூலமாக பெரும் பொருளாதார பலமிக்க நாடாகவும் உலக அரசியலில் செல்வாக்குள்ள நாடாகவும் மாறிக்கும். அடுத்தது பாருங்க, இங்கு தேசிய மற்றும் இவ்வாறாக முதலாம் உலக மகாயுத்தத்தில் பெரும் மாற்றங்களை அவன் முதலாம் உலக காரணங்களை பார்க்கிறோம். முதலாம் உலக மகாயுத்தத்தில் விளைவுகளை பார்க்கிறோம். சிறுவனுக்கு பார்க்கலாம். பின்வரும் தலைப்புகளில் இரண்டின் வரலாற்று முக்கியத்துவம் பற்றி சிறுவனிப்படுது. இந்த முறை பனிப்போர சிறுவனுக்கு பார்க்கலாம். நிறைய பேர் போன முறை வந்து சொல்றது பனிப்போர் வாய்ப்பு போன முறை பெரிய வினாக்கள் வந்த வழியால இந்த முறை நாங்க பனிப்போர சிறுகுடி பனிப்போர் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகுதான் பனிப்போர் உருவாகும். நான் சொல்ற விஷயம், இரண்டாம் உலக மகா யுத்தம் வரைக்கும் உலக வல்லரசு என்ற சிம்மாசனத்துல இங்கிலாந்துக்காரன் இருந்தான். அவன் அடிக்க ஆக்கள் இல்லை. முதலாம் உலக மகா யுத்தம் அமெரிக்கா கொஞ்சம் தலையை காட்டினாலும் இரண்டாம் உலக மகா யுத்தம் வரைக்கும் உலகத்துல பெரும் ரவுடியாக இருந்தது அமெரிக்கா. இங்கிலாந்து. இரண்டாம் உலக மகா யுத்தம் பெரும் ஒரு அரசியல் சக்தியாக வல்லரசாக இருந்தது இங்கிலாந்து. அப்போதான் நம்முடைய பின்னம்பான கிட்டர் உள்வட்ட அடிச்சாடியில பிரான்சுடைய பாரிஸ் நகரம் ஒரு கிழமையில உள்வட்டு இங்கிலாந்துடைய வான்படி தாக்குதலில் இங்கிலாந்து பல அடிப்படை ஏற்படும். ஹிட்லரை கொன்ட்ரோல் பண்ணிடலாம் போயிடுச்சு, ஹிட்லரை கட்டுப்படுத்தலாம் போயிடுச்சு, இங்கிலாந்து அடிவுச்சு. அப்போ ஐரோப்பிய நாடுகளை காப்பாற்ற வந்த ஹீரோ ஐக்கிய அமெரிக்க நாடு. ஐக்கிய அமெரிக்க நாடு என்ற ஒரு ஹீரோவிடத்தில் இல்லை என்றால் ஹிட்லர் என்ற வில்லன் ஐரோப்பிய உலகத்தையே உலக வரைபடத்தை தூக்கி வைக்கும். அவர் ஐரோப்பிய நாடுகளை காப்பாற்றுறது அவர் உலக வல்லரசு என்ற சிம்மாசனத்துக்கு அமெரிக்காரன். அதே டைம் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவோட புரட்சி ஏற்படும். ரஷ்ய புரட்சி. அப்ப அதற்கு ரஷ்யாவோட மன்னராட்சி போகுது. சோசலிசவாத சமூகவாத சிந்தனை கொண்டுவரப்படுது. சோசலிசவாத சமூகவாத சிந்தனைகள் கொண்டுவரப்பட்ட போது ஐரோப்பிய அரசியலில் சோசலிசவாத சமூகவாத சிந்தனைகளில் ஐரோப்பிய அரசியலில் புது வகையான அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. லெனின், ஸ்டாலின் போன்றவர்கள் 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்து ரஷ்யாவின் பொருளாதாரத்தையும் ராணுவத்தை பலப்படுத்தினார். அமெரிக்கா ஈக்குவலா ரஷ்யா வேண்டும். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது. நீ உலக வல்லரசு பெரியாளா, நான் உலக வல்லரசு பெரியாளா என்ற ஒரு ஈகோட்டி பார்த்து நீ போய் ரவுடியா, நான் போய் ரவுடியா, நம்ம 2 பேரும் அடிபட்டா நம்ம 2 பேரும் தோல்வி பெற வெற்றி பெற நம்ம 2 பேரும் சமபலமான நாடுகள். நம்ம 2 பேரும் சமபலமான நாடுகள். ஆகவே நமக்கு இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் என்ன? நம்ம சமபலனாக இருந்தா நம்ம சண்டை முடிக்கும். இந்த யுத்தத்தில் நமக்கு தோல்வியை வெற்றியையும் தீர்மானிக்க இயலாது. சோ என்னுடைய ராணுவ பலத்தையும் என்னுடைய பொருளாதார பலத்தையும் என்னுடைய அரசியல் ஆதிக்கத்தையும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்றுதான். அப்போ உலகத்தில் எங்கெல்லாம் ஒரு சின்ன நடந்தோ, உலகத்தில் எங்கெல்லாம் போர் ஏற்படுதோ, எங்கெல்லாம் 2 நாடுகளுக்கு இடையே பகை பத்துதோ, அப்பெல்லாம் அமெரிக்காவும் ரஷ்யா ஓடி போய் அந்த யுத்தத்தில் பங்கு வைத்தார். 2 நாடுகள் XY 2 நாடு இருந்தா பிரச்சனை 2 நாடுகள் இல்லை. அந்த 2 நாடுகள் பிரச்சனையை வைத்து மறைமுகமான போரில் ஈடுபடுவது அமெரிக்காவும் ரஷ்யா. அதனால் சொன்னார்கள் இது பனி போரணம், கெடுபுடி போரணம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியான யுத்தத்தில் ஈடுபடாது, மறைமுகமான போர்களில் அவர்கள் ஈடுபட்டு சொன்னார்கள். உலகத்தில் எங்கு பிரச்சனை வந்தால், உலகத்தில் எங்கு 2 நாடுகள் முத்திக் கொண்டால் அந்த 2 நாடுகளுக்கு பின்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து பரிசீலித்து பார்த்தார். ஆயுதங்களை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தார். தங்களுடைய ராணுவ பொருளாதார பலன்களை பயன்படுத்தி பார்த்தார். அவர் உதவுகின்ற நாடுகள் தங்களுடைய அரசியல் கொள்கைக்குள்ள வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டார்கள். சோ அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியான யுத்தத்தில் ஈடுபடாது, மறைமுகமாக உலக அரசியலில் பங்கு பெற ஆரம்பிக்கிறார். அந்த போர் பனி. வடகொரியா கொரியா 2 உடைஞ்சது. வடகொரியா தென் கொரியா. ஜெர்மன் 2 உடைஞ்சது. கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன் 2 உடைச்சு குறுக்கா ரோட்டை போட்டாரு பேர்லின் சுவர். அப்போ கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன், கிழக்குக்கு வந்தா ரஷ்யா, மேற்கு வந்தா அமெரிக்கா. வடகொரியா தென் கொரியா ஒன்று, வடகொரியா ரஷ்யா, தென் கொரியாவுக்கு வந்தான் அமெரிக்கா. சீனா
இங்கிலாந்து சோசனை கொண்டு பெரும் சோசனையான மாறும் போது அமெரிக்கா வளைந்து போனது. என்ன சீனா டெவலப் ஆகுதுன்னா நம்மளோட ஜனநாயகம் அடிச்சு போது சீனாவுக்கு எதிராக ஜப்பான் கேஸ்ட்ரோ கியூபாவோட புரட்சி செய்து அங்கு சோசனை போது கேஸ்ட்ரோக்கு எதிராக 1000 கிளர்ச்சிகளை உருவாக்கி 1000 உருவாக்கினார். அப்போ லத்தீன் நாடுகளோடு சேர்ந்து லத்தீன் அமெரிக்கா ஒன்றியம் என்ற ஒன்றியத்தை ஏற்படுத்தினார். இதெல்லாம் யோசித்து பாருங்க. அவர்கள் தங்களுடைய அரசியல் ஸ்திரத்தை வைப்பதற்காக மேற்கொள்கின்ற மறைமுகமான போர்கள் நேரடியாக அவர்கள் யுத்தம் செய்ய போவதில்லை. அவர்கள் மறைமுகமான போரில் ஈடுபட்டுக் கொள்வார்கள். அது காரணம் தங்களுடைய அரசியல் பொருளாதார சிந்தனைகளை உலகம் முழுவதும் வியாபித்துக் கொள்ளும். சோசலிச நாடுகளை வைத்துக் கொள்ளும், ஜனநாயக நாடுகளை வைத்துக் கொள்ளும், முதலாளித்துவ சமூகமே அணிகளை உருவாக்கும். தத்தம் பலன்களை நிரூபிப்பதற்காக அவர்கள் மறைமுகமான போர்களில் ஈடுபட்டதனால் இந்த பனிப்போர் என்பது உலக அரசியல் இன்னும் வரைக்கும் தவிர்க்க முடியாது. ஐயோ போர் இல்லை முடிக்கணுவார் இல்லை, பனிப்போர் மறைமுகமான நடைபெற்றதுதான். அது மனத்தில் இந்த பனிப்போருமான வினாக்கள் உங்களுக்கு வரலாம். அது இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணம் இப்படி தரலாம். ரெண்டுமே உண்டு. சர்வதேச சங்கத்தினுடைய தோல்விக்கான காரணங்களே இரண்டாம் உலக மகா காரணம் அல்லது சர்வாதிகார அரசுகளின் உருவாக்கம் இரண்டாம் உலக மகா காரணம். ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த வகையில் பார்க்கலாம். இத்தாலி ஜெர்மன் போன்ற நாடுகளில் சர்வாதிகார அரசு உருவாகும். சர்வாதிகார அரசுகள் மக்களாட்சி நாடுகளுக்கு எதிராக செயல்படாது. பின்னர் முதல்வருடைய செயற்பாடு சர்வதேச சங்கம் தோல்வியடைந்தது. தேசிய உணர்ச்சி பெருகிக் கொண்டது. ஆயுதங்கள் ராணுவங்கள் பெரும் பலப்படுத்தப்பட்டது. இவ்வாறான இந்த போட்டி காரணமாகவும் இரண்டாம் உலக மகா யுத்தம் ஐரோப்பிய உலக அரசியலிலிருந்து தவிர்க்க முடியாது. அடுத்த மூன்றாவது பிஸ்மார்க் நம்ம தெரியும். இரும்பு மனுஷன். அதே ஜெர்மனிய கொள்கை ஜெர்மன் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அழகா சொன்னான். இரத்தமும் வன்முறையும் இல்லாது விடுதலையும் சுதந்திரத்தை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. நீ சுதந்திரம் விரும்புறையா, நீ விடுதலை விரும்புறையா, அங்கு வன்முறை இருக்கணும், அங்கு ரத்தம் சிந்தும். ரத்தம் சிந்தாமல் வன்முறை தூக்காமல் சுதந்திரத்தை அனுபவிக்கலாம். சொன்னார் ஜெர்மனியர்கள் நீண்ட காலமாக ஆஸ்திரியாவுக்கு அடிபட்டு கிடக்கலாம். ஆஸ்திரி நம்ம வச்சிருந்தீங்க, நம்ம ஒன்றுபடுத்தலாமே. ஞாபகம் 30 ஆண்டுக்கு ஒரு முறையில ஜெர்மன் ஐக்கியம் கால தாமதப்படுத்தப்பட்டது. ஏன்? ஜெர்மனில் தான் சமயசித்து ஏற்பட்டது, ஜெர்மனில் 30 ஆண்டு போல ஏற்பட்டது, ஜெர்மனில் பல இனங்களும் பல சமயங்களும் காணப்பட்டது. அப்ப ஜெர்மன் ஒன்றாவது காட்டும் அச்சம். ஜெர்மன்ல ஆஸ்திரிய இனத்தவர்கள் அடக்கி விட்டார்கள். அப்போதான் ஜெர்மனியர்கள் ஒன்றுபடவும் என்ற அப்போ ரஷ்ய முதலமைச்சரான பிஸ்மார்க் ஜெர்மன் ஐக்கியப்பட்டிருந்தார். ஜெர்மன் மீது கொண்ட காவலால் அல்ல, ஆஸ்திரியா மீது கொண்ட மறுப்பால் அழகாக நினைக்கிறார். ஜெர்மனியர்களை ஐக்கியப்படுத்தும் ஆசை பிஸ்மார்க் இல்லை. ஆஸ்திரியாவை கட்டுப்படுத்தும், ஆஸ்திரியாவை ஐரோப்பிய அரசியல் தூக்கியதும். அப்ப ஆஸ்திரியாவுக்கு நாடு ஜெர்மன். அப்ப ஜெர்மன் ஐக்கியப்படுத்தணும்னு சொன்னா ஆஸ்திரியா பலம் குறையும். அதற்காக ஜெர்மனிய ஐக்கியத்தை உருவாக்க அவர் முயற்சி. அப்ப வட ஜெர்மனி ஐக்கியம், தென் ஜெர்மனி ஐக்கியம். என்ன ஐக்கியம்? வட ஜெர்மனி ஐக்கியம், தென் ஜெர்மனி. ரஷ்ய ஆஸ்திரியா போர், ரஷ்ய ஆஸ்திரியா போர். இந்த போரின் மூலமாக ஆஸ்திரியா ரஷ்யா வெற்றியடைது. அப்ப ஆஸ்திரியாவிலிருந்து கொண்ட வட ஜெர்மனி ராஜ்யங்கள் ஐக்கியப்பட்டது. அது ரஷ்யா பிரான்சியா போர். இதிலேயும் ரஷ்யா வெற்றியடைது. வெற்றியடைந்து ஆஸ்திரியாவுடன் இருந்து கொண்டு தென் ஜெர்மனி ராஜ்யங்கள் ஐக்கியப்பட்டன. ஏன்? ரஷ்யா பிரான்சுக்கு போர் ஏற்படும் போது ரஷ்யாவோட வட ஜெர்மனி ராஜ்யம் இல்லையா? இப்ப தென் ஜெர்மனி ராஜ்யம் உங்களுக்கு தான் பிடிக்க வராங்கள், உங்களுக்காக நான் இருந்தேன், நீங்க என்னோட வந்து சேருங்க. அதனால வட ஜெர்மனும் தென் ஜெர்மனும்
ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவுடன் இணைந்து அவன் பிரான்ஸ் போஷன் அதுல பிரான்ஸ் போய் அப்போ ரஷ்யா தென் ஜெர்மனையும் வட ஜெர்மன் ராஜ்யங்களை ஒன்றாக இணைத்து ஒரு நாட்டை உருவாக்குவான். அந்த நாடு ஜெர்மன் நாடு 1876. நாலாவது இன்னும் ஒரு சிறுமுறைப்பு வருது, பிரெஞ்சு புரட்சியினுடைய விளைவுகள். பிரெஞ்சு புரட்சிகள் விளைவு நாங்க போன முறை சார் பிரான்சிய புரட்சி வந்துட்டு போன முறை அதனால இந்த முறை வாய்ப்பு. அதனால நான் சொல்ல விஷயம், போன முறை வந்தா இந்த முறை வராதுன்னு நினைக்காதீங்க. நீங்களே யோசிக்கும் போது எக்கமே யோசிப்போம். நீங்க பெரிய அவ்வளவு பெரிய அப்பா நகலாம். அப்ப போன முறை வந்துட்டு இந்த முறை வராது. போன முறை வந்தாலும் வராட்டின்னு படிக்க நம்ம செமினார் செய்யறது எல்லா பாடத்தையும் செய்யறது வரக்கூடிய கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அவ்வளவுதான். இதுதான் பெருமண்டு இல்லை, இதுதான் பெருமண்ட நான் பரிச்சையாக அறிக்கணும் அல்ல வேற வளர்ச்சி அறிக்கணும். அப்போ இந்த கேள்விகளுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லாமே ஒழிய இந்த கேள்விதான் பெருமண்டு அறிக்கணும். நம்ம படிப்போம், எல்லாம் படிச்சிருக்கணும். இதுல இந்த பாடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். சரி, பிரெஞ்சு புரட்சி விளைவு படிச்சீங்க. பிரெஞ்சு புரட்சி விளைவு பிரெஞ்சு புரட்சி விளைவு மூர்பர்ட் வம்சத்தவர்கள் ஆட்சியை இதுவரைக்கும் பிரான்சில் வந்த பரம்பரை 16 லூயி என்ன பரம்பரை